25 லட்சமா ஆனா எனக்கு 25 லட்சம், இல்ல 10 லட்சமா ஆனா எனக்கு 10 லட்சம், 10 லட்சம் தந்துருங்க அப்படின்னாக்க 10 லட்சம் தரணும். சரி உனக்கு எங்க போஸ்டிங் வேணும், எந்த மாநகரத்துல உனக்கு போஸ்டிங் வேணும், எந்த போக்குவரத்து கழகத்துல போஸ்டிங் வேணும்னாக்க அதை நம்ம சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம், அதுக்கு தனியா காசு கொடுக்கணும். அதுக்கு தனியா ஒரு 2 லட்சம் அவங்க கொடுக்குற இடத்துல அந்த போஸ்டிங் போட்டுருவாங்க. போஸ்டிங் வாங்குறதுக்கு நான் காசு கொடுக்கணும், எங்க வேணும்ன்றதுக்கும் தனியா ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா மேல பண்ணணும். அப்போ இந்த போக்குவரத்து துறையில மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரு நபருக்கு அந்த போஸ்டிங் ஏத்த மாதிரி, இப்போ நடத்துனர்னா அதுக்கு ஏத்த மாதிரி, ஓட்டுநர்னா அதுக்கு ஏத்த மாதிரி, அப்போ 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் நீ பாஸ் பண்ணியிருந்தாலும், ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தாலும், நீ நேர்முக தேர்வுல பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பணத்தை நீ கட்டினாதான் உனக்கு வேலை அப்படின்னு திமுகவினுடைய அமைச்சர் தரப்பு சொல்லியிருக்கு. இந்த பணம் டைரக்டாக யார்கிட்ட போகுதுன்னாக்க அமைச்சர் சிவசங்கர் கிட்ட போகுது. இந்த அமைச்சர் சிவசங்கர் எங்க பிரச்சனைனாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி போய் நின்னுக்குவாரு. ஆனா அவர் துறையில சீர்கெட்டு கிடக்கிறத அவர் பார்க்க மாட்டாரு. மா சுப்பிரமணியம் அப்படிதான், சிவசங்கர் அப்படிதான். எங்கேயாவது ஒரு சம்பந்தம் இல்லாத துறைக்கு போய் இவனுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஆனா இவங்க துறையில இப்படி ஒரு சீரழிவு நடந்துகிட்டு இருக்குன்னு நாம சொன்னாக்க இவனுக்கு காதுலே போட்டுக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் 7 இருந்து 10 லட்சம் 10 லட்சம் கணக்கு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 347 கோடி ரூபாய் பணம் இந்த தேர்வு முறைகள்ல முறைகேடு நடைபெற்று இருக்கிறது. இதை விசாரிச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்றது நாம தான் மதி. ஃபர்ஸ்ட் நாம தான் சொல்றோம். இது போக்குவரத்துல இந்த போக்குவரத்து துறையில நடத்துனருக்கும் ஓட்டுநருக்குமான பணியிடம் வந்து நிரப்ப போறாங்க. ஒரு நபருக்கு 7 இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அமைச்சர் தரப்பு பணம் கேட்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவா பிரேக் பண்றது நாம தான் இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி யாருக்குமே இதை பத்தி பேசல. இந்த KN நேரு மாட்டினதால இந்த விவகாரமும் இப்ப நமக்கு வெளியே வந்துருக்கு. ஏன்னா நம்ம நேற்று வந்து KN நேரு விவகாரத்தை பத்தி பேசியிருந்தோம். பேசின உடனே போக்குவரத்து தரப்புல இருந்து நமக்கு கால் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நடக்குதுனே, எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டேனே, பணம் கேட்கறானே, எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணிட்டேனே, நேர்முக தேர்வுன்னு ஒன்றை மட்டும் உள்ள குறுக்கால வச்சுக்கிட்டு இப்போ பணம் கேட்கறானே, 10 லட்ச ரூபா கூட உனக்கு போஸ்டிங் போட்டு தரேன், எங்க வேணுமோ அங்க போட்டு தரேன் அப்படின்னு 10 லட்சம் கேட்கறானுங்க. இதை பத்தியும் கொஞ்சம் பேசுங்கன்னு அந்த நபர் நமக்கு கால் பண்ணி நேற்றுலாம் புலம்புனதால இந்த காணொலியை நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 347 கோடி ரூபாய் முறைகேடு இந்த போக்குவரத்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் பணியில இந்த முறைகேடு நடக்குது. வேணா அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ, ஏன் MK ஸ்டாலின் அவர்கள் கூட விசாரிச்சுக்கிட்டுமே.